தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு ஜாக்குவார் தங்கம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் திரையிட அனுமதிக்கவில்லை அப்படின்னா ஜனநாயகன் படம் தமிழ்நாட்டில் ஓடாது அப்படின்னு ஒரு புதிய சர்ச்சை விடுத்திருக்கிறது. ஒருமுறை மன்னிப்பு கேட்டுட்டா என்ன ஆயிட போது, ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். கமலுக்கு 2:30 மணி வரை, இன்று மதியம் 2:30 மணி வரை கெடுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. கமல் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்றது அவரோட தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலும் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுக்கு கேட்க கூடாது, நாங்க அவருக்கு ஆதரவா இருப்போம் அப்படின்றது உங்களோட நிலைப்பாடா? ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் கமல் சாருக்கு ஆதரவா இருக்கும். ஏன்னா தமிழ்ல இருந்து தான் கர்நாடகம் பிரிஞ்சிச்சு. அதை எந்த வித மாற்றுக்கிறதும் யாருக்குமே கிடையாது, எங்களுக்கும் கிடையாது. வந்தாரையும் வாழ வைக்கும் தமிழகம். அவங்க எல்லாம் வரும்போது நம்ம எல்லாரையும் வாழ வச்சோம். இப்போ அவர் தமிழ்ல இருந்து பிரிஞ்சிச்சின்னு ஆராய்ச்சி மூலமா நிரூபிக்கப்பட்டதை வீம்புக்குன்னா இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம தமிழர்கள் எப்பவுமே பேசாம இருக்கோம். ஒன்னும் இல்ல, நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களை செருப்பு மாலை போட்டு அடிச்சானுங்க. அப்போ அந்த கர்நாடக முதலமைச்சர் என்ன பண்ணாரு? கேட்டுக்கலாம்ல. அப்போ நம்ம அப்பவும் கேட்கல, தமிழர்கள் கேட்கல. ஒவ்வொரு விஷயமும் கேட்காம இருக்கனாலே அவங்க திருப்பி பண்ணுவாங்க. திருப்பி சென்னை எங்க ஊர் தானே குடிச்சிருவாங்க. அதே நம்ம பேசாம இருக்கணுமா? அதனால இந்த நிகழ்வுல கமல் சாருக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் அவருக்கு ஆதரவா இருக்கும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு ஜாக்குவார் தங்கம்.